என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி நாளாக இன்றைய நாள்தான் இருக்கப் போகிறது என்ற வாக்குறுதியினை உனக்கு தருவதற்காகத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமியின் வாக்கினை நீ உதாசீனம் செய்யாமல், இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ கேட்க வேண்டும். இப்பொழுது இந்த அப்பனை மட்டும்தான் நீ நம்பி இருக்கின்றாய் அல்லவா? அது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம். உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க நினைத்தது இல்லை. என் குழந்தையே, நீ எடுத்த காரியத்தில் இனி பின்வாங்கிவிடக்கூடாது என்ற மன உறுதியோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய மன வலிமை எப்படி இருக்கின்றது? நீ எவ்வளவுதான் தாங்குகிறாய் என்பதையெல்லாம் சோதிக்க பார்க்கத்தான் உனக்கு இத்தனை சோதனைகளும் துன்பங்களும் வந்தது. உன்னுடைய மன வலிமை உனக்கே தெரியாமல் போனதுதான் எனக்கு இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது நீ உணர்ந்து கொண்டிருப்பாய், இத்தனை கஷ்டங்களையும் நாம் தாங்கி வந்திருக்கிறோம் என்றால் உன்னுடைய மன வலிமை அங்கே எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீ உணர்ந்திருப்பாய். என் குழந்தையே, ஒவ்வொரு துன்பங்கள் வரும்போதும் நீ தனியாகவே சென்று உன்னுடைய மனதினை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறாய். மனம் விட்டு அழுதுவிட்ட பிறகும் உன் முகத்தை துடைத்து கொண்டு மறுபடியும் அடுத்து உன்னுடைய காரியங்களில் நீ ஈடுபடுகிறாய். அப்படியென்றால் நீ எவ்வளவு என்பதை நீயாகவே புரிந்து கொண்டிருப்பாய். அதையும் கடந்து நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த காரியங்களில் இறங்கி விடுகிறாய். அப்படியென்றால் உன்னுடைய மன வலிமையாக இருப்பதால் தானே உன்னால் இதையெல்லாம் செய்கின்றது. இல்லை என்றால் நீ அங்கேயே தேங்கி நின்று அழுது காரியத்திற்கு நீ எதையும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்திருப்பாய் அல்லவா? என் பிள்ளையே, எதற்கும் தளர்ந்து சோர்ந்து போய் விடாதே. உன்னை தூக்கிவிடவும் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கவும் நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னுடைய கஷ்டங்களை நான் முடித்து வைக்கின்றேன். உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வினை நான் நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன். இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இதுபோலவே எப்பொழுதும் இருந்துவிடப் போவது இல்லை என்பதை உன்னிடத்திலே நான் பலமுறை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த அப்பனின் வார்த்தைகளில் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை என்றால் நான் சொல்வது எல்லாம் எவ்வளவு உண்மை என்பதை இன்னும் சில தினங்களில் நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, ஏன் இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால், உனக்கான சோதனை காலங்களை எல்லாம் நீ மிக அற்புதமாக கையாண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா? உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ எப்பொழுதும் உன்னிடத்திலே வலுவாக கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போதுதான் உன் மனதிலே ஒரு தெம்பு வரும். அதனால் உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிடாமல் இருக்க வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதுமே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒருவரை நீ மன்னித்து விடும் அளவிற்கு நிச்சயமாக நல்லவர்களாக இருக்க வேண்டியது அவசியம்தான். ஒருவரை ஒருமுறை நீ செய்த தவறுக்காக மன்னிக்கலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்தால் நிச்சயமாக என் தங்கமே, அவர்களை நீ ஒருபோதும் நம்பி விடாதே. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அவர்களை நம்பி ஏமாந்து போவதுதான் உன்னுடைய ஏமாற்றத்திற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கிறது. உன்னை ஏமாளி போலவும் மற்றவர்களிடத்தில் காட்டிக்கொள்கிறது. நீ அந்த அளவிற்கு இனி முட்டாளாக இருக்கவும் கூடாது. என் தங்கமே, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உனக்கு உதவி புரிய யாரும் இல்லை என்று வருத்தப்படுகிறாய் அல்லவா? ஏதாவது ஒரு முயற்சியை நீ எடுக்கிறாய் என்றால் அதை எப்படியாவது முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் செயல்படுகிறாய். ஆனால் என் தங்கமே, அங்கே உனக்கு உதவி செய்பவர்கள் என்று யாரை நீ நினைத்தாயோ, யாரை நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, அவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டுவிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி கொண்டு நிற்கிறார்கள். அதனால் என் செல்லமே, இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு அங்கே என்னை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு நம் அப்பன் நமக்கு உதவி புரிவார் என்று நம்பு.
உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். உனக்கு கஷ்டங்கள் வரும்போதும், உனக்கு யாரும் துணையில்லை என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் போதும் இந்த அப்பனை நீ அழைத்து விடு. என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நீ அழைத்த மறுநொடி நான் உன்னை தேடி நிச்சயமாக ஓடோடி வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு உதவி செய்யாமல் போனார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சய உதவி தேவைப்படும். வீட்டு வாசலில் வந்து அவர்கள் நிற்கத்தான் போகிறார்கள். அப்போதுதான் நீ இன்று பட்ட கஷ்டம் அவர்களுக்கு என்னவென்று புரிய போகிறது. ஒருவர் நம்மை நம்பி வந்து உதவி செய்யுங்கள், எனக்கு இதற்கான உதவிகளை தாருங்கள் என்று கேட்டுவிட்ட பிறகு உதாசீனம் செய்வது என்றால் அவர்களின் மனம் என்ன பாடுபடும் என்பது அப்பொழுதுதான் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் என் தங்கமே, இந்த கருப்பனின் குழந்தை நீ அல்லவா? உன்னுடைய குணம் தங்கம் அல்லவா? அவர்களைப் போல நீயும் அதே தவறினை செய்து உதவிகள் செய்யாமல் விட்டுவிட மாட்டாய். அதனால் அவர்களுக்கு நீ உதவி செய்யத்தான் போகிறாய். அவர்கள் செய்த தவறுக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். என் குழந்தையே, நீ அந்த தவறை செய்யாமல் அவர்களை மன்னித்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வார்த்தைகளில் மற்றவர்களின் மனம் கஷ்டப்படும்படி எப்பொழுதும் நீ நடந்து கொள்ள மாட்டாய். இது போன்ற செயல்கள் எல்லாம் உனக்கு ஒவ்வொரு நாளும் புண்ணியத்தை கொண்டு வந்துதான் சேர்க்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ இப்பொழுது செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் உன்னுடைய தலைமுறைகளை எல்லாம் காத்து நிற்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் என் தங்கமே, எதிர்கால சந்ததியருக்கு எந்த ஒரு பாவத்தையும் நீ தேடி வைத்து விடாதே. என் குழந்தைக்கு உதவிகள் செய்ய நான் இருக்கிறேன். யாரும் உனக்கு தேவையில்லை. யாரையும் நம்பி நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட வேண்டாம். உனக்கு நீ மட்டுமே உதவியாக இருக்கப் போகிறாய். இந்த அப்பனின் துணை உன்னை எப்பொழுதும் தேடி வந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னுடைய எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும். இந்த அப்பன் உன்னோடு கைகோர்த்து உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கான காரியங்களை நீ செய்யும் பொழுது சில இடங்களில் உனக்கு வாய்ப்புகளானது தவறி விடலாம். ஆனால் ஒரு வாய்ப்பு உனக்கு தவறும் பொழுது அதைவிட சிறந்த வாய்ப்பானது அடுத்த முறை உனக்கு கிடைக்கும் என்பதை நம்பி நீ உனக்கான வேலைகளை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் நீ துவண்டு போய் சோர்ந்து இருக்கக்கூடாது. அதனால் இனிமேல் நீ கவலைப்படாமல் இரு. உன்னுடைய காரியம் வெற்றி பெறும். அதனை வெற்றி பெற வைக்க வேண்டியது இந்த அப்பனின் பொறுப்பு என்பதை நீ புரிந்துகொள். உன் பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை நான் முன்னேற்றி கொண்டு செல்லப் போகிறேன். இனியாவது நீ மனம் குளிர்ந்து நீ செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய வேண்டும். நமக்கு நடக்காது, நமக்கெல்லாம் இது வாய்க்காது என்று எதிர்மறையான எண்ணங்களோடு எதையும் நீ செய்ய வேண்டாம். என் தங்கமே, நான் உனக்கு ஒரு உறுதியினை அளிக்கிறேன். உன்னோடு நான் இருக்கப் போகிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகிறது? உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை காயங்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீ கடந்து வர பழக வேண்டும். நீ எந்த அனுபவத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை கடந்து வருகிறாயோ அந்த அனுபவம் உனக்கு காலம் முழுவதும் உதவியாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த அப்பன் உனக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் என்பது எதையாவது வென்ற பின் வருவது இல்லை. உண்மையான தைரியம் என்பது நீ உன்னை நம்புவதால் வருவது. முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும். அதன் பின்னர் யார் இதுவெல்லாம் உன்னால் முடியாது என்று கூறினாலும் நீ கலங்கிவிட மாட்டாய். உன்னுடைய லட்சியம் பெரிதாக இருக்குமானால் உன்னுடைய வெற்றியும் பெரிதாகத்தான் இருக்கும். நிச்சயமாக நீ உன் கனவுகளை ஜெயிக்கக்கூடிய நாள் வந்தே தீரும். முயற்சி செய்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். என் தங்கமே, உன்னுடைய நோக்கமும் செயலும் தெளிவாக இருந்துவிட்டால் உனக்கான அனைத்துமே நீ நினைத்தபடி உனக்கு நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த கருப்பன் சொன்னதை பின்பற்றி நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சி ஒன்றினை நீ அடைந்தே தீரப் போகிறாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதி, இது போன்றவை எல்லாம்
உனக்கு தினந்தோறும் கிடைக்கத்தான் போகிறது. உன் அப்பன் உன் அருகிலே இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல என் தங்கமே, நான் உன் இல்லத்தில் வாசம் செய்து உனக்கு தேவையான வசதிகளையும் கடன் பிரச்சனைகளையும் பணப்பிரச்சனையோ அல்லது நோய் பிரச்சனையோ அல்லது உறவில் ஏதேனும் பிரச்சனையோ இது எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டாலே உனக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்துவிடும். உன்னுடைய வேலையில் நீ அதிகமான கவனத்தை செலுத்துவாய். உன்னுடைய வேலையில் அதிகமான கவனத்தை செலுத்தும் பொழுது உன்னுடைய வருமானமானது அதிகரிக்கும். உனக்கான வருமானத்தை நீ பெற்றுக்கொண்ட பிறகு உனக்கான தேவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறப் போகிறது. அதனால் என் அன்பு பிள்ளையே, எல்லா விஷயத்திலும் நீ நிதானமாக செயல்பட வேண்டும். இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.